ஹாய்! இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்துட்டு வேர்புன்றது என்னது நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருப்போம். அந்த வேர்பை வந்து ஜென்ரலாக ஒரு 3 ஃபார்மில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய வேர்ப்ஸ் இருக்குது. நான் எல்லா வேர்ப்ஸையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஒரு ஒவ்வொரு கிளாஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் வேர்ப்ஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சில வார்த்தைகளை நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு 30 வேர்ப்ஸ் கிட்ட பார்க்கலாம். 35 வேர்ப்ஸ் கிட்ட பார்ப்போம். அதோட 3 ஃபார்ம்ஸ் என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஃபார்ம்ஸை அவங்க பிரிக்கிறது எப்படி அப்படின்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. இல்லை ப்ரெசன்ட் அப்படின்றது என்னன்னா இப்போ அப்படின்ற மீனிங், அதாவது நிகழ்காலத்தை குறிக்கிறது தான் ப்ரெசன்ட். பாஸ்ட் அப்படின்றது வந்து இறந்த காலம். ஓகேவா? நடந்து முடிஞ்சது. ப்ரெசண்ட்ன்றது நடந்துகிட்டு இருக்குது, பாஸ்ட்ன்றது நடந்து முடிஞ்சது. பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ன்றது வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 3 ஃபார்மில் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு எந்தெந்த வேர்பை எப்படியெல்லாம் அவங்க வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லையும் எழுதுறாங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். டூ டூனா என்ன? செய்யின்னு அர்த்தமா? தமிழில் இதை செய் அதை செய்ன்னு சொல்லுவோம்ல, வேலை செய்கிறது தான் நம்ம டூன்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட்டில் வந்து அதாவது நடக்கிறத டூன்னு சொல்கிறீங்க. பாஸ்டில் அது எப்படி சொல்லுவோம்னா டிட். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் டன். டூ, டிட், டன். ஓகேவா? ப்ரெசண்ட்டில் வந்து டூன்னு சொல்லுவோம், பாஸ்டில் வந்து டிட்ன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் டன்னு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கோ. கோனா என்ன அப்படின்னா போன்னு அர்த்தம். போ அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வார்த்தை தான் கோ. அதை வந்து ப்ரெசண்ட்டில் கோன்னு சொல்லுவோம், பாஸ்டில் வந்து வென்ட்டுன்னு சொல்லுவோம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கான்னு சொல்லுவோம். கோ, வென்ட், கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம். கம்னா வான்னு அர்த்தம். ஓகேவா? தமிழில் வான்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கிலீஷில் கம். அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் கம், பாஸ்டில் கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கம். ஓகேவா? கம், கேம், கம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிட். சிட்னா என்னது? உட்காரு அப்படின்றது தான். தமிழில் உட்கார் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்து இங்கிலீஷில் சிட்டுன்னு சொல்லுவோம். அதை வந்து ப்ரெசண்ட்டில் சிட் அப்படின்னு சொல்லுவாங்க, பாஸ்டில் சேட், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் சேட். பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு மாதிரி பாஸ்ட்டில் இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் இருக்கிறதுனால தான் நான் வந்து அதை வந்து தனியாக உங்களுக்கு டேப்லர் காலமாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட இதே மாதிரி தான் நம்ம படிச்சிருப்போம். 100 வேர்ப்ஸு, ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னு சொல்லி, அதாவது வேர்ப் 1, வேர்ப் 2, வேர்ப் 3 அப்படி சொல்லி படிச்சிருப்போம். அது இதுதான். படிச்சிருக்கவங்களுக்கு அது தெரியும். இன்கேஸ் எனக்கு அதை பற்றி எதுவுமே ஞாபகம் இல்லை, ஐடியா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் வேர்ப்ஸாக லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நிறையா வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈட். ஈட்னா சாப்பிட்றது. ஈட், ஏட், ஈட்டன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எல்லாமே ஒரே ஃபார்மேட்டில் வராது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும். கிளியராக இந்த வேர்டை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்றத மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணால் போதும். ஈட், ஏட், ஈட்டன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரிங்க். ட்ரிங்க்னா குடிக்கிறது. ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க். அடுத்தது கிவ். கிவ்னா என்னன்னா கொடு.
ஓகேவா? கிவ்னா என்ன? கொடு அப்படின்னு அர்த்தம். ஸோ கிவ், கேவ், given. give, gave, given. ஸோ திரும்ப ஒரு வாட்டி பார்த்துடலாமா? do, doனா என்ன? செய். do, did, done. goனா போ. go, went, gone. comeனா வா. come, came, come. sitனா உட்கார். sit, sat, sat. eat அப்படின்னா சாப்பிட்றது. eat, ate, eaten. drink அப்படின்னா குடி. drink, drank, drunk. giveனா கொடு. give, gave, given. ஸோ இந்த 3 ஃபார்ம்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிகழ்காலத்தில் எப்படி எழுதணும், இறந்த காலத்தில் சென்டென்ஸ் மேக் பண்ணும்போது எப்படி பண்ணணும், இல்லை வந்து ஒரு எதிர்கால அதாவது ஃபியூச்சர் சென்டென்ஸை மேக் பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முதல்ல நீங்கள் இந்த வேர்ப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லையும் எழுதுறதுன்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர். ஸோ அதில் எப்படி வந்து நம்ம சென்டென்ஸை எழுதுறது, எப்படி சென்டென்ஸை மேக் பண்ணுறது, அதெல்லாம் தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வேர்ப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த செட் ஆஃப் வேர்ப்ஸ் பார்ப்போம். see. சீனா பார். see, saw, seen. see, saw, seen. அடுத்தது pay. பேனா வந்துட்டு பில் பே பண்ணுறது, கேஷ் பே பண்ணுவோம்ல, அது அந்த மீனிங் தான். ஸோ பே, பெய்ட், பெய்டு. பே, பெய்ட், பெய்டு. அடுத்து பிரேக். பிரேக்னா இந்த பிரேக் வந்துட்டு நம்ம உடைப்போம்ல, அந்த பிரேக்குக்கும் மீன் ஆகும். நீங்கள் பிடிக்கிற பிரேக் அதாவது வண்டியில் இருக்க பிரேக்கையும் டிஃபைன் பண்ணும். ஓகேவா? சாரி, வண்டியில் இருக்க பிரேக்கு வந்து இந்த ஸ்பெல்லிங் வராது. நீங்கள் கொடுத்துருக்க இந்த பிரேக் வந்து என்னென்னா உடைக்கிறது. ஓகேவா? இப்போ ஒரு கிளாஸை உடைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு டப்பா உடஞ்சிருச்சு, ஒரு ஐ மீன் எப்படி சொல்கிறது, கிளாஸ் உடையிறது, இல்லை எனக்கு வந்து ஒரு பிரேக் வேணும், இடைவேளை வேணும் அப்படின்றது சொல்லுவோம்ல, அதுக்கும் இந்த பிரேக் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பிரேக், broke, broken. பிரேக், broke, broken. அடுத்தது பார்த்தீங்கன்னா bring. bring அப்படின்னா கொண்டு வான்னு அர்த்தம். இப்போ வந்து கிவ்னா கொடுவா, கொடு அப்படின்றத கிவ்னு சொல்லுவோம். கொடுப்பா அப்படின்றத கிவ்னு சொல்லுவோம். bring அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். ஸோ bring, brought, brought. bring, brought, brought. அடுத்தது பார்த்தீங்கன்னா buy. buyனா வாங்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ buy, bought, bought. buy, bought, bought. அடுத்தது keep. keepனா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ keep, kept, kept. keep, kept, kept. அடுத்தது பார்த்தீங்கன்னா sleep. sleepனா தூங்குறது. ஸோ sleep, slept, slept. sleep, slept, slept. ஓகே, அடுத்த செட் ஆஃப் வேர்ப்ஸ் பார்க்கலாமா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்ம்லேயுமே ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங் இருக்கும். ஓகேவா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 3 ஃபார்ம்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸோட பார்த்தோம். பட் இந்த செட் ஆஃப் வேர்ப்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரே ஸ்பெல்லிங்கில் தான் இருக்கும் 3 ஃபார்ம்லேயுமே. பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபிள் எல்லாமே சேமாக தான் இருக்கும். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். கட், கட், கட். ஹர்ட், லெட், புட், செட், ஃபிட், அப்செட். கட் அப்படின்னா நறுக்கிறது, நறுக்கிறத மீன் பண்ணுறது தான் கட். ஓகேவா? ஹர்ட் அப்படின்னா எனக்கு காயமாயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஃபீல், ஐ மீன் என்ன சொல்கிறது, ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஹர்ட். லெட், லெட்னா இருக்கட்டும், விட்டு, அப்படியே அப்படியேன்னு மீனிங் இருக்கும்ல, அதுதான் லெட்.
இப்போ சில பேர் சொல்லுவாங்களே let it go அப்படின்னா அது அப்படியே விட்டுரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி let அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா put. put அப்படின்னா வை. காமெடிஸ்லாம் வரும்ல புட் சட்னி. ஸோ புட்னா வை, வைக்கிறத மீன் பண்ணுறதா புட். ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட். செட்னா வந்துட்டு அந்த டெக்கரேஷனை அந்த கிளாக்கை கரெக்டாக அந்த வாலில் செட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ பொறுத்துறது, செட்னா பொறுத்துறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட். ஃபிட்னா வந்துட்டு ஃபிட்டும் வந்து பொறுத்துற மாதிரியான ஒரு மீனிங் தான். ஆனால் நம்ம வந்து செக் பண்ணுவோம் பொருந்துதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது வந்து அதோட கரெக்டாக ஃபிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போமா. ஸோ அது ஃபிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்செட். எனக்கு ரொம்ப அப்செட்டாக இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அப்செட், அதுக்கான ஸ்பெல்லிங் இதுதான். ஸோ இந்த மாதிரியான வேர்ப்ஸுக்கெல்லாம் வந்துட்டு 3 ஃபார்முமே ஒரே ஸ்பெல்லிங் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வேர்ப் வந்து 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒவ்வொரு ஃபார்முமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்பெல்லிங்கோட இருக்கும். பட் இந்த மாதிரியான ஒரு சில வேர்ப் மட்டும் 3 ஃபார்ம்லையும் ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இன்னும் ஈஸியான சில வேர்ப்ஸ்லாம் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட்லேயும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள்லையும் ஒரே மாதிரியான ஸ்பெல்லிங்கோட வரும். பாருங்க, சால்வ். சால்வ்னா என்ன? இப்போ ஒரு ப்ராப்ளம்னா பிரச்சனை, சால்வ்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி சொல்றது, அந்த ப்ராப்ளத்தை முடிச்சு வை, அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் வந்து சால்வ். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணு, இதை சரி பண்ணு. ஓகேவா. ஸோ சால்வ், சால்வ்ட், சால்வ்ட், சால்வ், சால்வ்ட், சால்வ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ். ஃபினிஷ்னா முடிக்கிறது. ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட், ஃபினிஷ், ஃபினிஷ்ட், ஃபினிஷ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க். ஆஸ்க்னா கேட்குறது. ஓகேவா. ஆஸ்க், ஆஸ்க்ட், ஆஸ்க்டு, ஆஸ்க், ஆஸ்க்ட், ஆஸ்க்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கால். கால்னா நம்ம ஃபோன் கால் பண்ணுவோம்ல, அதுவுமே வந்துட்டு கால் தான். இல்லை கூப்பிடு அப்படின்னுவோம்ல, அதுதான் கால். ஸோ கால், கால்ட், கால்ட், கால், கால்ட், கால்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பியர். அப்பியர் அப்படின்னா தோன்றல் அப்படின்னு சொல்லுவோம். அப்பியர், இப்போ முன்னாடி வந்து தோன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ தோன்ற மீனிங் அதை, தோன்றல், அதோட இங்கிலீஷ் வார்த்தை தான் அப்பியர். ஸோ அப்பியர், அப்பியர்ட், அப்பியர்ட், அப்பியர், அப்பியர்ட், அப்பியர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். கம்ப்ளீட்னா முழுமையடைகிறது. ஃபினிஷ்னா முடிக்கிறது, கம்ப்ளீட்னா ஃபுல்லாக முழுமையடைகிறது. ஓகேவா. ஸோ கம்ப்ளீட், கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்டட். அடுத்தது லாஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன்ட், எக்ஸ்பிளைன்ட். எக்ஸ்பிளைன்னா விவரி. இப்போ வந்து இது என்ன பிரச்சனைன்னு விவரி, அதுதான் எக்ஸ்பிளைன். ஸோ எக்ஸ்பிளைன், எக்ஸ்பிளைன்ட், எக்ஸ்பிளைன்ட். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு அப்பப்போ வேர்ப்ஸ், என்னென்ன வேர்ப்ஸ் இருக்குது, அதுக்கான மீனிங் என்ன இருக்குன்றதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒரே நாளில் உட்காந்து நம்மளால லேர்ன் பண்ணி கற்றுக்க முடியாது. இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இப்போ வந்து ஒரு 10 வேர்ப்ஸ் ஒரு நாள் படிச்சுக்கோங்க, அடுத்த 10 வேர்ப் அடுத்த நாள். இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 வேர்ப்ஸ் இல்லை 5 வேர்ப்ஸ், உங்களுக்கு எது வந்து எவ்வளோ நம்பர்ஸ் ஈஸியாக உங்களால் மெமரைஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான குறிப்பிட்ட வேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து லேர்ன் பண்ணுங்கள். இன்னொன்று பெஸ்ட்டு வந்து நம்ம டெய்லி யூசேஜில் இருக்குல்ல, இப்போ நம்ம டெய்லி புழக்கத்தில் இருக்க வார்த்தைகளை எடுத்து அதுக்கான இங்கிலீஷ் வார்த்தையை கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப இருக்கிறதுலே காம்ப்ளிகேட்டடான வார்த்தையெல்லாம் இப்போ கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. பிகினராக இருக்கும்போது நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை வந்து நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த வேர்பை வந்து எப்படி 3 ஃபார்ம்லேயும் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா. இதெல்லாம் வந்து நம்ம புழக்கத்தில் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் தான். ஸோ அப்போ இந்த வேர்பை எப்படி 3 ஃபார்மில் எழுதுறாங்க இதை லேர்ன் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 30-40 வந்து ஒரே வீடியோவில் கொடுத்துருப்பேன். நீங்கள் அப்படியே 30-40 ஒரே வீடியோவில் லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு நாளைக்கு 5 லேர்ன் பண்ண முடியும்னா 5 லேர்ன் பண்ணுங்கள், 10 லேர்ன் பண்ண முடியும்னா 10 லேர்ன் பண்ணுங்கள்.
பட் லேர்ன் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாமல் அதை அப்ளை பண்ணணும். நீங்கள் பேசும்போது இல்லை மற்றவங்கள்ட்ட ஏதாவது சொல்லும்போது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது பண்ணுறது இருந்துச்சு அப்படின்னா இந்த வார்த்தை உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.